எனக்கு அன்பானவர்களே, உங்களோடு கூட ஒரு நல்ல செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த உலகம் மகா பயங்கரமான சூழ்நிலைக்குள் போய்கொண்டிருக்கிறது. பயங்கரமான கொரோனா வைரஸ் தாக்கி ஏராளமான மக்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள், பயந்து கொண்டிருக்கிறார்கள். வேதனையோடு கூட இருக்கும்போது நமக்கு எந்த நம்பிக்கையும் இல்லாமல் இருக்கிறது. மருத்துவம் கைவிடுகிறது, பணம் குறைந்து கொண்டே போகிறது, விஞ்ஞானம் தவறிவிட்டது, தலைவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைக்கிற ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. வேலைகள் இல்லை, குடும்பங்களிலே போராட்டங்கள், பிஸ்னஸ் எல்லாம் மூடி கிடக்கிறது, வீட்டை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் மனம் சோர்ந்து போய் மனம் பதறி இருக்கிற இந்த வேளையில் ஒரு நல்ல செய்தி ஒன்றை ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். இந்த நல்ல செய்தி உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். இயேசு ஒரு கதையை சொன்னார். 2 குமாரர்கள் இருந்தார்கள். ஒருவன் கெட்ட குமாரன், அடுத்தவன் மூத்த குமாரன். இந்த இளைய குமாரன் தகப்பனிடத்துக்கு போனான். போய் தகப்பனிடத்தில் சண்டையிட்டான். சொத்துக்களை இப்பொழுதே பிரித்து தாரும், நீர் உயிரோடு இருக்கும் போதே எங்களுக்கு சொத்து வேண்டும் என்று கேட்டு சொத்துக்களை எல்லாம் கேட்டு வாங்கி அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு தூர தேசத்துக்கு போனான். தூர தேசத்திலே போய் அவன் துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணி பணமெல்லாம் செலவழிந்து போய்விட்டது. அந்த தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. பஞ்சம் உண்டான பின்பு அவனுக்கு வழியே இல்லை. அங்குள்ள ஒருவனுடைய வீட்டுக்கு போய் வேலை செய்ய வேலைக்காரனாக சேர்ந்தான். அவனுக்கு என்ன வேலை கொடுத்தான்? பன்றி மேய்க்கிற வேலையை கொடுத்தான். பன்றி மேய்க்கிறான். ஒரு பெரிய பணக்காரனுடைய மகன் எல்லாத்தையும் இழந்து குறைவுபட்டு பன்றி மேய்க்கிறான். பசி, அந்த பன்றிக்கு தவிடு போடுகிறார்கள். ஆனால் அந்த தவிடை இவனுக்கு ஒருவனும் கொடுக்கவில்லை என்று எழுதுகிறது. அந்த பசியினால் வாடிக்கொண்டிருக்கும் போது அவனுடைய சிந்தை தன் தகப்பனுடைய வீட்டை நோக்கி போனது. ஒரு தெளிவு உண்டாயிற்று. என் தகப்பன் வீட்டில் வேலைக்காரர்கள் முதற்கொண்டு நன்றாய் சாப்பிடுகிறார்களே, என் வாழ்க்கையில் இப்படி வந்து நான் மாட்டிக்கொண்டேனே என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கிறான். என் தகப்பனிடத்துக்கு போவேன், அவர்கிட்ட போய் பாவத்தை அறிக்கை செய்து நான் தவறு செய்து விட்டேன், என்னை ஒரு வேலைக்காரனாக ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுவேன் என்று சொல்லி அந்த தீர்மானத்தை எடுத்து எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்துக்கு வந்தான். தகப்பன் தூரத்தில் அவன் வருகிறதை கண்டு ஓடி போய் அவனை குற்றம் சொல்லாதபடி கட்டி பிடித்து முத்தம் செய்து வீட்டுக்கு கொண்டு வந்து அவனுடைய வஸ்திரங்களை எல்லாம் மாற்றி உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்து ஒரு மோதிரத்தை அவன் கையிலே போட்டு புதிய பாத ரட்சைகளை அவனுக்கு கொடுத்து அவனுக்கு விருந்து கொண்டாடினான். மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், அவன் திரும்பவும் வந்துவிட்டான் என்று சந்தோஷப்பட்டான். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் உங்களை உண்டாக்கின தெய்வம், உங்களை ஆசீர்வதித்திருக்கிற ஒரு தெய்வம், உங்களை மேன்மையாக வைக்கிற அந்த தெய்வத்தை விட்டு தூரமாய் போய் உலகத்தில் துன்மார்க்கமாக பாவங்களை செய்து ஜீவனம் பண்ணி பஞ்ச காலத்துக்குள், பயத்துக்குள், வேதனைக்குள், நியாய தீர்ப்புக்குள் நீங்கள் கிடந்து எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டீர்களோ? நீங்கள் நம்பினது எல்லாம் உங்களை விட்டு போய்விட்டது. இன்றைக்கு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, உங்கள் வாழ்க்கையில் குறைவுபட தொடங்கிவிட்டீர்கள். ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு மனம் திரும்புதல் வேண்டும். உங்களை படைத்த ஆண்டவர் உண்மையுள்ளவர், நல்லவர், உங்களை ஆசீர்வதிக்கிறவர், உங்களை கைவிடாதவர், உங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு தீர்மானத்தை எடுப்பீர்களா? எடுத்து இன்றைக்கு தகப்பனிடத்தில் வாருங்கள்.
நாங்கள் பாவம் செய்து விட்டோம், தவறு செய்து விட்டோம். உங்கள் வாழ்க்கையில் என்ன தவறு இருந்தாலும் அதை அறிக்கை செய்து விட்டு விடுவதற்கு உங்களை ஒப்பு கொடுத்து விடுங்கள். அந்த கெட்ட குமாரன் வந்தபோது தகப்பன் ஓடி கழுத்தை கட்டி பிடித்து முத்தம் செய்தது போல உங்கள் தெய்வம் அன்புள்ளவராய் உங்களை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். அவரிடத்தில் நீங்கள் எந்த ஜாதியாயிருந்தாலும், எந்த மதமாயிருந்தாலும், எப்பேற்பட்ட பாவத்துக்குள் இருந்தாலும் உங்களை கட்டிப்பிடித்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை மன்னிக்க அவர் ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். உங்களை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வருவார். என் வாழ்க்கையில் நான் இந்த ஆண்டவரை அறியாதவனாக இப்படிப்பட்ட மனவேதனையோடு வாழ்ந்த போது ஒரு நாள் தீர்மானம் எடுத்து என் மனம் தெளிவடைந்து இந்த இயேசுவண்டை வந்தபோது அவர் என்னை அன்போடு அரவணைத்து என் பாவத்தையெல்லாம் மன்னித்தார். என் பாவங்களையெல்லாம் அவரிடத்தில் சொன்ன போது, உணர்ந்த போது அதை மன்னித்து மாற்றி என்னை அற்புதமாக வழிநடத்தின இந்த தெய்வம் என்னை ஆசீர்வதித்தார். அதே தெய்வம் உங்களையும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் அவரிடத்தில் வந்து உங்கள் பாவங்களை அறிக்கை பண்ணி, இயேசுவே என்னை மன்னியும், இன்றைக்கு என் உள்ளத்தில் வாரும் என்று நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள். அவர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். சகேயு என்ற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பணக்காரன், வரி வசூலித்து அநேகரை ஏமாற்றி வாழ்ந்து வந்தான். ஆனால் அவன் இயேசுவை பார்க்கணும்னு ஒரு பிரியம் அவனுக்குள்ள வந்தது. அந்த பிரியத்தினாலே இயேசு இருந்த இடத்துக்கு போனான். அவன் குள்ளனாய் இருந்தபடியினால் இயேசுவை பார்க்க முடியவில்லை. அவன் ஒரு காட்டு அத்திமரத்திலே ஏறி ஒளித்து இயேசுவை பார்க்க வேண்டும் என்று விரும்பினான். இயேசு அங்கே வந்தார், நின்றார். சகேயுவே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்கணும்னு சொல்லி அவனோடு கூட போனார். எல்லா மக்களும் சொன்னார்கள், இந்த பாவியான மனுஷனோடு இந்த இயேசு போகிறாரே என்று. ஆனால் அந்த பாவியான மனுஷன் இயேசுவை கண்டவுடனே அவன் செய்த தவறுகளை எல்லாம் ஒத்துக்கொண்டு, ஆண்டவரே, அநேகரிடத்தில் தவறாய் வரி வசூலித்து பணம் சம்பாதித்தேன், நாளத்தனையாய் திரும்ப கொடுத்து விடுகிறேன் என்று ஒரு மாற்றத்தோடு நின்றான். இயேசு சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்துக்கு வந்தார். இவன் பெரிய பணக்காரன். அவனுக்குள் இருந்ததெல்லாம் இயேசுவை பார்க்க வேண்டும். இன்றைக்கும் உங்களுக்கு அந்த பிரியம் இருந்தால் இயேசு நீங்கள் இருக்கிற இடத்தில் உங்களை அழைக்கிறார். உங்கள் வீட்டில் வந்து அவர் தங்க விரும்புகிறார். உங்கள் இருதயமாகிய வீட்டிலே அவர் தங்கும்போது இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வரும். அது மாத்திரமல்ல, நீங்கள் இழந்து போன சமாதான சந்தோஷத்தை மறுபடியும் பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். உங்களுக்கு ஒரு அற்புதத்தை இயேசு இன்றைக்கு செய்வார். மனவேதனையோடு பாரத்தோடு நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் இன்றைக்கு இந்த இயேசு ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்கிறார் என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது. இந்த சகேயு இயேசுவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். இயேசு அவன் வீட்டுக்கே போனார். அவன் வாழ்க்கையே மாறினது. அவன் வாழ்க்கையில் ரட்சிப்பு வந்தது. அவன் குடும்பமெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது. இன்றைக்கு நீங்களும் இந்த இயேசுவண்டை வரும்போது உங்கள் வீட்டுக்கு அவர் வருவார், தங்குவார். உங்கள் வாழ்க்கை மாறும். உன் வாழ்க்கை மாறணும், உன் குணம் மாறணும். இயேசுவண்டை வரும்போது அதை அவர் செய்வார், கைவிடவே மாட்டார். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். முதலாவது உங்கள் இருதயத்தை இந்த இயேசுக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? உங்ககிட்ட உள்ள தவறான குணங்களையெல்லாம் விட்டுவிட ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், உதவி செய்வார். உங்கள் தவறுகள் எல்லாம் உங்களை விட்டு மாறிவிடும். மனம் திரும்புதல் உண்டாகும். நீங்கள் இந்த இயேசு உள்ளத்தில் வரும்போது சமாதானம், சந்தோஷம் வரும். என்ன வியாதியோடு இருந்தாலும், எந்த பிரச்சனையோடு இருந்தாலும் உங்களுக்காக இப்பொழுது ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணுவோமா? இயேசுவே, இன்றைக்கு உம்மை ஏற்றுக்கொள்ளுகிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். பயத்தோடும் வேதனையோடும் ஆண்டவரே இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் இன்றைக்கு தொட்டு அவர்களுக்கு இருதயத்துக்கு வந்து அவங்க இழந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். அவங்க சரீரத்தில் என்ன வியாதி இருந்தாலும், வேதனை இருந்தாலும் இன்றைக்கு அதை மாற்றி போடும்படி ஜெபிக்கிறோம். அற்புதத்தை நீ செய்யுங்கப்பா. என்ன பலவீனம் இருந்தாலும் இப்போ மாறி போகட்டும். ஒரு சமாதானமும் சந்தோஷமும் அவங்க வீட்டுக்குள்ள வரட்டும். அவங்கள நீர் ஆசீர்வதிக்கிறீர். நீர் ஒருவரையும் தள்ள மாட்டீர். ஏற்றுக்கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவை இன்னும் அறிய, உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட, எங்களோடு கூட ஜெபிக்க
கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள்.